ஹாய் ஹலோ அவருங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம அர்த்தநாரீஸ்வரா யூடியூப் சேனலில் 100 வகையான பழச்செடி சேலஞ்ச் வீடியோ போயிட்டுருக்குங்க. இன்றைக்கும் நம்ம ஒரு பழச்செடியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு பழச்செடியில் 7 பழச்செடி பார்க்க போகிறோம். அது என்ன பழச்செடின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னே நம்ம அர்த்தநாரீஸ்வரா கார்டனுக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பழச்செடி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜபோடிகாபா இல்லைன்னா மரமுந்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. மரமுந்திரி அப்படின்னா இதை பார்க்குறதுக்கு முந்திரி பழம், அதாவது திராட்சை சொல்லுவோம்ல, திராட்சையை தான் வந்து தமிழில் முந்திரின்னு சொல்லுவாங்க. அந்த திராட்சை பழம் வந்து மரத்தில் அப்படியே இந்த தண்டுலெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்குங்க. அது தாங்க மரமுந்திரின்னு சொல்லுவாங்க. திராட்சை பழம் போலே தான் இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. இந்த தண்டு பூரா ஒட்டிக்கிட்டு இருக்கோம். நம்மக்கிட்ட 7 வகையான பழச்செடி இருக்குது. இதில் 7 வெரைட்டியில் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது ரெட் ஹைப்ரிட். நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு பேர் ரெட் ஹைப்ரிட்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது இது வந்து எஸ்கார்லேட், இது ஒரு வகை. எல்லாமே ஜபோடிகாபா தான், அதாவது ஒரு வகையை சேர்ந்தது. இது பேர் எஸ்கார்லேட்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது பாருங்கள் அக்குபாலிஸ்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு வகை. அக்குபாலிஸ்டா அப்படின்னு சொல்கிற ஒரு வகை. அடுத்ததாக நம்ம பார்க்குறது பீச் பித்ராந்த்ரா அப்படின்னு சொல்கிற ஒரு வகை. பீச் பித்ராந்த்ரா. இது எல்லாமே வந்து நல்ல இனிப்பாக இருக்குங்க. இந்த பழம் சாப்பிட்றதுக்கு திராட்சை பழம் கூட கொஞ்சம் புளிக்கும். இது நல்ல ஒரு இனிப்பாக குண்டாக திராட்சையை விட கொஞ்சம் பெரிய சைஸில் வருங்க. இது என்ன வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா பிக் ரெட் பவுச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த வெரைட்டியோட பேர் பிக் ரெட் பவுச். இது ஒரு வகை சேர்ந்தது. எல்லாமே ஒரே வகை தான், எல்லாமே மரமுந்திரி தான், ஜபோடிகாபா தான். ஆனால் ஒரு வகைக்கும் ஒரு பேர் இருக்குங்க. இது ஒயிட் ஜபோடிகாபா அப்படின்னு சொல்கிற இன்னொரு வெரைட்டி. இது வந்து எல்லா பழமும் பார்த்திங்கன்னா கருப்பு ரெட்டில் வரும். இது பார்த்திங்கன்னா பச்சை கலர் மாதிரி இருக்கும். ஒயிட் ஜபோடிகாபான்னு இதுக்கு பேர். இது வந்து குட்டி லீஃபாக இருக்குது பாருங்கள். இதுக்கு பேர் சபாரா. இது ரொம்ப எல்லா வகையை விட இந்த சபாரான்ற வகை வந்து நல்லா இனிப்பாக இருக்குங்க. ரொம்ப இனிப்பு, ஸ்வீட் அதிகமாக இருக்கும். என்னன்னா இது வந்து கொஞ்சம் விதை போட்டு வளர்க்குற செடியாக இருந்தால் ஒரு 10 வருஷம் ஆகுங்க. மற்ற செடியை விட இது வந்து கூடுதலாக எடுத்துக்கும் காய் பிடிக்கிறதுக்கு. ஒரு 10 வருஷம் ஆகும். ஆனால் இனிப்பு பார்த்திங்கன்னா அப்படி ஒரு இனிப்பாக இருக்கும். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 4 வருஷம், 3 வருஷம், 2 வருஷம், 5 வருஷம் அந்த மாதிரி வந்துடும். இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே ஒட்டு மரம் தான். ஒட்டு மரம்ன்றதால நமக்கு ஒரு வருஷத்துலேருந்தே காய்க்கு வைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ எனக்கு வரும்போதே ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இதில் பூவோடே வந்தது. அது ஆனால் கொட்டிடுச்சு. மறுபடியும் இது சீக்கிரமாகவே எனக்கு பூ வச்சு பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. இது வந்து இந்த ஸ்டெம்மு வருது பாருங்கள். அந்த ஸ்டெம்மு கொய்யா பழத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெம்மு வெடித்து அந்த ஒரு மாதிரி தோல் உரியும் பாருங்கள். அந்த தோல் உரிகிற இடத்துல இருந்து தாங்க பூ வைக்கும். அதை வெடித்து தோல் உரியும் பாருங்கள். கொய்யா மரத்துலலாம் பார்த்துருப்பீங்க நிறைய பேர். அந்த இடத்துலேருந்து பூ கொத்து அப்படியே ஒட்டிக்கிட்டு அப்படியே காயாக வருங்க. இந்த ஃபோட்டோஸில் எல்லா செடியிலையும் நான் அதோட பழம் எப்படி இருக்கும், பேர் என்னன்றதை நான் ஒரு இதுக்கு மேலேயும் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. அதே போல் இங்கே பாருங்களேன், இது ஒட்டு மரம்ன்றதால கீழேருந்து வேர்லேருந்து அந்த தாய் செடி துளுத்து வருங்க. இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிடுங்கி போட்டுடணும், இல்லைன்னா சீக்கிரம் காய் வைக்காது. இதுலேருந்து காய் வராது, ஒட்டில் காய் வச்சிரும். அதனால் எது நம்மளோட ஒட்டு செடி எது சீடு செடி எதுன்னு தெரியாது நமக்கு. அதனால் அது மாதிரிலாம் சீக்கிரம் பிடுங்கி போட்டுட்டோம்னா நமக்கு காய் சீக்கிரம் வைக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.